ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருக்குமே இந்த கருவாடுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சுட சுட சோறு போட்டு இந்த கருவாட்டு தொக்கை போட்டு பிரட்டி சாப்பிடும்போது அதில் இருக்கிற டேஸ்ட் இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இது அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வஞ்சரம் மீன் கருவாடு தான் செய்ய போகிறேன். அது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போவோம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு நான் வஞ்சரம் கருவாடு 150 கிராம் வாங்கி அதை நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை நான் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 10-12 பல்லு பூண்டை குத்தி வச்சிருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு நான் வடகம் எடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கு வடகம் போட்டு செய்யும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். அதனால நான் அதை எடுத்துருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா நீங்கள் கடுகும் சீரகம் போட்டுக்குங்க. சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். இது சீரகத்தூள் கொஞ்சம், மற்றது மிளகாத்தூள். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம். இது சூடானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நான் எடுத்து வச்ச வடகத்தை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். பொரியும் போதே நம்ம கொஞ்சம் சீரகத்தை போட்டுக்குவோம். சீரகமும் கொஞ்சம் பொரியட்டும். நம்ம எடுத்து வச்ச பூண்டை அப்படியே அதில் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விடுவோம். அதில் அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுருங்க. அப்புறமா நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கணும், ப்ரௌன் கலரில் வந்துடட்டும். இப்போ வந்துடுச்சு. இதோட நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய் 3 அதில் போட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம வெட்டி வச்ச தக்காளியையும் அதில் போட்டு விடுவோம். தக்காளி எந்த அளவுக்கு கலராக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சாப்பாடு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு நான் போட்டுக்கிறேன். நான் கருவாடுக்கு நான் நல்லா கொஞ்சம் சுடுதண்ணிலாம் விட்டு வாஷ் பண்ணனால எப்படியும் கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருக்கும். நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ இந்த வஞ்சரம் கருவாட்டில் நடுவில் ஒரு முள் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு ஊட்டி விட முடியும். நான் எல்லாத்துல இருக்கிற முள்ளையும் எடுத்து போட்டு அப்படியே சேர்த்து விட்டுறேன். வஞ்சரத்தில் 2 விதமான கருவாடு இருக்குது. ஒன்று கரையும், இன்னொன்று முழுசாக இருக்கும். அது குழம்புக்கு தான் நல்லாயிருக்கும். நீங்கள் தொக்கு செய்ய போகிறீங்கன்னா கரையிற வஞ்சரம் கருவாடு வாங்கினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட நான் மஞ்சத்தூள், சீரகத்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. கூட்டி வைக்காதீங்க. கூட்டி வச்சிங்கன்னா நம்ம தூள் போடும்போது அப்படியே பிடிச்சிக்கும் கீழே. இப்போ நல்லா அதை அப்படியே இந்த கருவாட்டையும் நல்லா அப்படியே கரையிற மாதிரி அதை நல்லா குத்தி விட்டு நல்லா நசிச்சு விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அதில் விட்டுருங்க. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தருவாங்க. பார்த்தீங்களா நம்மளுடைய கருவாட்டு தொக்கு இப்படி இருக்குன்னு. நான் நடுவில் எதுவுமே செய்யலை, இவ்வளோதான். மேலே ஃபுல்லாக எண்ணெய் ஃபுல்லாக திரண்டு வந்துடுச்சு. எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவுமே விடலை. இதோ இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. 10 ஆட்டி போட்டுக்குங்க. இதோ நம்மளுடைய கருவாட்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. எப்பொழுதுமே கருவாட்டு மட்டும் உடனே சாப்பிடாதீங்க. ஒரு 1 hour பிஃபோர் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஊறி போய் சூப்பராக இருக்கும். வீடே நல்லா கம்மன்னு வாசமாக இருக்குது. எனக்கு எச்சி வருது, நானும் போய் சாப்பிட போகிறேன். இதோட நீங்கள் ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டிங்கனாலே போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாரும் செஞ்சிடலாம். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னுடைய அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்ன சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.